السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காண்பித்து தந்த வழியை அப்படியே அச்சகவி செய்யாமல் பின்பற்றி வாழ்ந்த நல்லோர்கள் மீதும், நல்லடியார்கள் மீதும், சாலிஹீன்கள் மீதும், இன்னும் இந்த குறிப்பாக இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரித்தான சகோதரர்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் வரலாறு தரும் படிப்பினை என்ற அடிப்படையில் நேற்று ஒரு வரலாறையும் இன்றைக்கு ஒரு வரலாறையும் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் யாருடைய வரலாறை பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சஹாபியை குறித்து நாம் அநேகமான இடங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். மேலும் நேற்றைய உரையில் பேசும் பொழுது கூட அந்த நேற்றைய தினம் பேசப்பட்ட அந்த மனிதர் இவர் கையில்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதாக வேற நாம் குறிப்பிட்டோம். யார் அந்த மனிதர்? அவர்தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய கையில் தான் யார்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய தாவாவின் மூலியமாக தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இவர்களுடைய பிறப்பு எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க ஹிஜ்ரத்திற்கு 42 ஆண்டுகளுக்கு முன்னாகவே என்ன பண்ணிடுறாங்க? பிறக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மேலும் இவங்களுடைய மனைவி யார் அப்படின்னு சொன்னால் ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் என்று சொல்லப்படக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தான் யார்? இவங்களுடைய மனைவி. இதை ஏன் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தங்கச்சி தான் யார்? ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கிறாங்க. இவர் ரசூலுல்லாஹ்விற்கு இந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய உறவுகளில் ஒருத்தவராக வராரு. எப்படி மச்சான் சகல பாடின்னு சொல்லுவாங்கள்ல, அது போன்ற உறவுகளில் யார் வரா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹினுடைய உறவோடு இருக்கிறார்கள். அதாவது சகலப்பாடியாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. இவங்க ஜாஹிலியா காலத்தில் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அறிந்திருப்போம். இவர்கள் ஜாஹிலியா காலத்தில் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு செல்வ சீடராக இவர்கள் இருந்தார்கள், எப்படி செல்வ செழிப்பிலே வாழ்ந்தார்கள் என்பதாக நாமெல்லாம் அறிந்திருப்போம். எப்படி வாழ்ந்தாங்க? இவர்களுடைய ஆடை மட்டுமே அந்த அளவிற்கு அழகானதாக, விலை உயர்ந்ததாக, விலை மிக்கதாக இருக்கும். இவர்கள் ஒரு பாதையிலே சென்றார்கள் என்றால் இவர்களுடைய அந்த வாசனை திரவியத்தை வைத்து இந்த இடத்திலே முஸ்அப் இப்னு உமைர் போயிருக்கிறார், இந்த இடத்திலே முஸ்அப் இப்னு உமைர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதாக அவருடைய வாசனை திரவியத்தை வைத்தே சொல்லிவிடுவார்களாம். அந்த அளவிற்கு இவருக்கென்றே இவருக்கென்றே ஒரு செருப்பு வேறொரு நாட்டிலிருந்து செய்து கொண்டு வரப்பட்டு தரப்படுமா? அந்த அளவிற்கு செல்வ செழிப்பிலே வாழ்ந்த ஒரு தோழர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாஹிலியா காலத்திலே நல்ல செல்வ செழிப்பாக நல்ல முறையிலே தினமுறை ஆடை, அதாவது இவர் ஒரு பாதையிலே போனால் எந்த அளவிற்கு உயர்மிக்க வாசனை திரவியங்கள்லாம் இருக்குமோ அதை மட்டும்தான் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார் இவர்கள். மேலும் இவர்கள் இஸ்லாத்தை எப்படி ஏற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுறாங்க. எப்படி தாருல் அர்க்கம், அந்த ரசூலுல்லாஹ் முதலாக தாருல் அர்க்கம்ல வச்சு பிரச்சாரம் பண்ணாங்களே மறைமுகமா, அந்த நேரத்திலே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை யாருக்குமே தெரியாது, மறைச்சே வச்சிருந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றதை யாருமே வெளிப்படுத்தலை. சில சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றதை வெளிப்படுத்துவாங்க, சில சகாபாக்கள் மறைத்து வச்சிருவாங்க. அதே போன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றதை மறைத்தே வச்சிருந்தாங்க. இவங்க மறைச்சு வச்சு ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கல்வியை மட்டும் கற்றுட்டு வருவாங்க. இப்படி போய்த்து வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதர் பார்த்துடுறாரு. இவரை ஒரு மனிதர் பார்த்து அவங்களுடைய சமூகத்திடத்திலும் அவருடைய தாயிடத்திலும் அவர் போய் சொல்லிவிடுகிறார். அதுவரையும் அவருடைய சமூகத்திடத்திலும் அவருடைய தாயிடத்திலும் மிகவும் பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய, அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவருக்கென்று எல்லோரும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற அளவிற்கு அவருடைய தாயும் அவருடைய சமூகத்தாரும் இருந்தார்கள். இவர் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார் என்று அந்த சமூகத்தாருக்கு தெரிய வந்ததோ, அந்த தாய்க்கு தெரிய வந்ததோ, அதன் பிறகுதான் இவருக்கு சோதனையே ஆரம்பிக்கிறது. இவருடைய அந்த இஸ்லாத்தை ஏற்றார் என்று தெரிந்தவுடன் அவருடைய தாய் எந்த அளவிற்கு பாசம் வைத்திருந்தார்களோ அது அப்படியே மாறுகிறது. இவரை வீட்டிலே
சிறைபிடித்து வைக்கிறார்கள். வீட்டிலே சிறைபிடித்து வைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை நீ விட வேண்டும். இது ஒரு வழி. அவர்களுடைய எண்ணத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னது, ஒரு வழிகேடாக பட்டுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நீ இந்த வழிகேட்டிலிருந்து வெளிவர வேண்டும், நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்பதாக அவருடைய தாயும் அவருடைய சமூகத்தார்களும் இவர்களை கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானிலே உறுதியோடு, ஈமானிலே இருக்கக்கூடிய அந்த உச்சபட்சதான அச்சத்தோடு அவர்கள் உறுதியாக ஈமானிலிருந்து ஒரு துளி அளவிற்கு கூட தடம்புரலாமல், என்ன ஆனாலும் நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விடமாட்டேன், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு விட்டேன், அதற்கு ஒருபொழுதும் மாறு செய்ய மாட்டேன் என்பதாக உறுதியாக இருக்கிறார்கள். அப்போயும் அவருடைய தாயும் அவருடைய குடும்பத்தார்களும் அவரை போட்டு கொடுமைப்படுத்துகிறார்கள், வேதனை செய்கிறார்கள். அவரை இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து நீ விட வேண்டும், அதை விட்டு வெளிவர வேண்டும் என்பதாக பல நாட்கள் வீட்டிலேயே சிறைபிடித்து வைக்கிறார்கள் அவரை. இப்படியே நாட்கள் செல்கிறது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் தாங்க முடியாம அவர் என்ன பண்றாரு, ஹபஷா நாட்டிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறார். முதல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹிஜ்ரத் செஞ்சது எங்கன்னு சொன்னா, அபிசீனியா நாடு இருக்குதா இல்லையா, அங்கதான் முதல்ல ஹிஜ்ரத் செய்யறாங்க. அந்த ஹிஜ்ரத்தோட இவரும் சேர்ந்து போறார். அந்த ஹிஜ்ரத்தோட இவரும் சேர்ந்து அங்க சென்று விடுகிறார். அப்படியே சென்று அங்கேயே சிறிது காலம் இருந்து மீண்டும் மக்காவிற்கு வருகிறார். இவர் மக்காவிற்கு வருகின்ற நேரம் மதீனாவாசிகள் முதலாவது அக்கபாவினுடைய உடன்படிக்கைக்கு இருக்கிறார்கள். அக்கபாவினுடைய உடன்படிக்கையை முடிக்கிறார்கள். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவாசிகளோடு இவர்களையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் மதீனாவிற்கு இரண்டாவதாக ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அதில் ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் செஞ்சவர் முஸஅப் இப்னு உமைராக இருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த மதீனாவாசிகளோடு சென்று விடுகிறார்கள் மதீனாவிற்கு சென்று அவர்கள் எப்படியெல்லாம் தஅவா செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அந்த மக்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் அழைக்கிறார்கள். இவர்கள் அழைத்த அந்த இஸ்லாத்தினுடைய அந்த பிரச்சாரத்தின் காரணத்தினால், அந்த தஅவாவின் காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பம், இரு குடும்பமே தவிர அதிகமான குடும்பங்கள் இவரிடத்திலே இவருடைய அந்த பிரச்சாரத்தின் காரணத்தினால், தஅவாவினுடைய காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இவர்களிடத்தில் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் இருவரும் அந்த மதீனாவில் இருந்த மிகப்பெரிய தலைவர்கள், மிக மூத்த தலைவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், அந்தஸ்தில் இருந்தவர்கள். இவர்கள் தான் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடிய மூத்த, அதாவது இரண்டு கோத்திரங்களிலே மிக முக்கியமான தலைவர்களாக இருந்தார்கள். இந்த இரண்டு தலைவர்களும் இவருடைய பிரச்சாரத்தின் காரணத்தினால், இவருடைய அந்த தஅவாவின் மூலமாக இவர்கள் அனைவரும் மதீனாவாசிகளில் அதிகமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர் அந்த மக்காவில் இருக்கும் பொழுது அதிகமான கஷ்டத்தை ஏற்படுத்தி, அதிகமான கஷ்டப்பட்டார், அதிகமான துன்பத்திற்கு ஆளானார், அதிகமான வேதனைக்கு ஆளானார். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, அழகாக சொல்லுகிறான், அதாவது உங்களில் ஒருத்தர் நான் ஈமான் கொண்டுட்டேன், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுட்டேன் என்று சொன்னால் அவரை நாம் சோதிக்காமல் விட்டுவிடுவோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்பதை அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நான் ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, ஈமான் கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு சோதனைகள் அதிகமாக வரும். அதே போன்று இவருடைய வரலாற்றில் நாம் ஒத்து பார்க்கலாம். ஈமான் கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றார், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அவர்கள் தான் உயிருக்கு மேலானவர்கள் என்று நேசித்தார். இதனால் அவருக்கு சோதனை எப்படி வந்தது? தன்னுடைய வீட்டை விட்டு வெறுத்தார்கள், தன்னுடைய வீட்டிலே சிறைபிடித்து வைத்தார்கள். எத்துணை காலமாக பாசத்தோடு நேசத்தோடு தாய் வளர்த்தார்களோ அந்த தாய் இவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அந்த சமூகம் இவர்களை கண்ணியவான்களாக, எந்த சமூகம் இவரை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திலே வைத்து பார்த்ததோ அந்த சமூகம் இவர்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக, கொடுமை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் சோதனைக்கப்பட்டும் அவர்கள் ஈமானிலே உறுதியாக, ஈமானிலே ஒருபொழுதும் தடம் புரளவில்லை. அந்த அளவிற்கு சிறப்பு மிக்கவராக இருந்தார்கள். அதே போன்று இவர்களுடைய சிறப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய சிறப்பை குறித்து பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க பாருங்க. அவ்வளவு மன் கதிம அலைனா முஸஅப் இப்னு உமைர் வ இப்னு உம்மி மக்தூம். முதல்ல மதீனாவிற்கு வந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா முஸஅப் இப்னு உமைரும் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவருமாக இருக்கிறார்கள். இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கானா யுக்ரியானின் நாஸ், இவர்கள் தான் மக்களிலே அங்க இருந்த மக்கள் எல்லாத்திற்கும் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், குர்ஆனை மூலமாக அவர்கள் எப்படி தஅவாவின் பக்கம்
பக்கம் அழைத்து அவர்களின் பிரச்சாரின் பக்கம் அழைத்து இந்த இஸ்லாத்திலே கொண்டு வந்தார்கள் என்பதாக அந்த இருவரையும் குறித்து சொல்லுகிறார்கள். இவர்கள் தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கதீம பிலால் வ சஅத் வ அம்மார் இப்னு யாசிர். அதன் பிறகுதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அதன் பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் 20 தோழர்கள் வந்தார்கள் என்பதாக அந்த ஹதீஸிலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முதலாக வந்து முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த மதீனா வாசிகளை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் பிறகுதான் ஏனைய சஹாபாக்கள் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். ஃபமா ரஅய்து அஹ்லுல் மதீனா ஃபரிஹூ பிஷைஇன் ஃபரஹஹும் பிரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் மதீனா வாசிகள் அனைவருமே அன்றைக்கு சந்தோஷப்பட்டதை போன்று, அன்றைக்கு மகிழ்ச்சி அடைந்தது போன்று வேறு என்றைக்கும் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததில்லை. ஏனென்று சொன்னால் அன்னலம் பெருமானார் எங்கள் ஊருக்கு வந்து விட்டார்கள். அன்னலம் பெருமான் நாங்கள் யாரை உயிருக்குயிராக நேசித்தோமோ, நாங்கள் யாரை உயிருக்குயிராக அன்பு வைத்திருந்தோமோ அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்து விட்டார்கள் என்பதாக அந்த மதீனா வாசிகள் அனைவரும் சந்தோஷப்படக்கூடியவர்களாக மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் இது எல்லாம் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த, அவர்களுக்கு பிரச்சாரம் செய்த அந்த வீரியத்தின் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறித்தான உறவுகளை இவர்களை குறித்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், உத்திம பி தஆமின் வ கான ஸாயிமன். அவர் ஒரு நாள் நோன்பு வச்சிருக்கிறார். அப்ப நோன்பு துறப்பதற்காக வேண்டி தஆம் உணவு கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், குத்தில முஸஅப் இப்னு உமைர் வஹுவ கைரும் மின்னி. என்னை விட சிறந்தவராக, என்னை விட மகத்துவம் மிக்கவராக முஸஅப் இப்னு உமைர் இருக்கிறார். அவர் கொல்லப்பட்டு விட்டார். குஃபின ஃபீ புர்தா. அவர் மரணிக்கும் பொழுது, அவர் ஷஹீதாகும் பொழுது அவரிடத்திலே சிறிய போர்வை மட்டும்தான் இருந்தது. இன் குத்திய ரஸுஹு பதத் ரிஜ்லாஹு. அவருடைய அந்த போர்வையை வைத்து அவருடைய தலையை மறைத்தோம் என்று சொன்னால் அவருடைய கால் தெரிந்தது. அவருடைய அந்த போர்வை வைத்து காலை மறைத்தோம் என்றால் அவருடைய தலை தெரிந்தது. அதே போன்றுதான் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் என்னை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். பாருங்கள், கமா சும்ம புசிதலஹா சும்ம புசிதலனா மின துன்யா மா புசித. அதாவது நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களா இல்லையா, இந்த தஆம், இந்த உணவை கொண்டு வந்திருக்கிறீங்களா இல்லையா, இதை பார்த்தவுடன் எனக்கு இந்த உலகத்திலே நான் செய்த நன்மைகளுக்கான கூலி, நான் செய்த அந்த நற்காரியங்களுக்கான கூலி விரைவாக தரப்பட்டு விட்டுருச்சோ என்பதாக நான் எண்ணுகிறேன் என்பதாக சொல்லி அழுது கொண்டவராக, அழுந்துகிட்டே அந்த தஆமை புறக்கணித்தவராக இருக்கிறார். என்பது குறித்தான உறவுகளே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஆள் கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, என்னை விட சிறந்தவர் முஸஅப் இப்னு உமைரா இருக்கிறார். அவர் மரணிக்கும் தருவாயிலே அவரிடத்திலே ஒரே ஒரு போர்வை மட்டும்தான் இருந்தது. அந்த போர்வையும் குட்டையாக இருந்தது. அந்த போர்வையை வைத்து அவருடைய தலையை மறைத்தால் அவருடைய கால் தெரியக்கூடியதாக இருந்தது, அவருடைய காலை மறைத்தால் அவருடைய தலை தெரியக்கூடியதாக இருந்தது என்பதாக சொன்னார்கள். என்பது குறித்தான உறவுகளை எப்படி வாழ்ந்த நபர், ஒரு நாளைக்கு ஒரு ஆடை, விலை உயர்ந்த ஆடைகளை அணியக்கூடியவராக இருந்தார், விலை உயர்ந்த வாசன திரவியங்களை அணியக்கூடியவராக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக அனைத்தையும் இழந்தார், அனைத்தையும் விட்டு விலகி வந்தார். எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை என்பதாக வந்தார். அவர் மரணிக்கும் போது அவரிடத்தில் எது இருந்தது, வெறும் போர்வை மட்டும்தான் இருந்தது என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக பார்க்க முடிகிறது. அதே போன்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வினுடைய அந்த திருமுகத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து வந்தோம். அப்பொழுது நாங்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு அல்லாஹ்வே கூலி தரக்கூடியவனாக, அதனுடைய பிரதிபலனை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு அவனே பொறுப்பாகிவிட்டான். மேலும் நாங்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு இவ்வுலக பிரதிபலனை சிறியதும் பெறாமல் சென்றவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு அல்லாஹ்வே பொறுப்பாளியாக இருக்கிறான் நன்மை தருவதற்கு. ஆனால் அந்த ஹிஜ்ரத் செய்ததிலே பிரதிபலன் சிறிது கூட அடையாமல் சென்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் உள்ளவர் யார் தெரியுமா? மின்ஹும் முஸஅப் இப்னு உமைர். அவர் ஹிஜ்ரத் செய்ததற்காக வேண்டி
எந்த ஒரு பிரதிபலனையுமே அனுபவிக்கவில்லை. அவர் அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மரணித்து விட்டார், ஷஹீதாகி விட்டார். குத்தில யௌம உஹத், அவர் யௌம உஹதினுடைய போரிலே கொல்லப்பட்டு விட்டார். தரக்க நமீரா, அவரிடத்திலே வெறும் போர்வை மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது. அதே சொல்கிறார், அவருடைய தலையை மறைத்தோம் என்று சொன்னால் அவருடைய கால் தெரிந்தது, அவருடைய காலை மறைத்தோம் என்றால் அவருடைய தலை தெரிந்தது. உடனே அண்ணலம் பெருமானார் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், அதாவது நீங்கள் அவர்கள் போர்வை வைத்து அவருடைய முகத்தை மூடிவிடுங்கள், அவருடைய காலை இலைத்தலைகளை வைத்து மறைத்து விடுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, சாதாரண மனிதர் அல்ல முஸ்அப் இப்னு உமைர், சாதாரண நபித்தோழர் அல்ல. ஆரம்ப காலத்திலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் தூதுவராக இருந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். மதீனாவிற்கு வந்து அந்த மதீனா வாசிகளை, அந்த மதீனாவினுடைய அந்த வாசிகளை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்குவதிலே, அந்த மதீனா வாசிகளிலே முக்காவாசி நபர்களை, ஏராளமான நபர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதிலே முதன்மையான நபராக இருக்கிறார். இவரை குறித்து இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள், இவர்தான் அந்த மதீனா வாசிகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். மேலும் இவர்தான் அந்த மதீனா வாசிகளுக்கு முதலிலே ஜும்மா தொழுகை வைக்கக்கூடியவராக இருந்தார். இவருடைய கையில் தான் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அவர் சொல்லி காட்டுகிறார். ஏன் இவங்க ரெண்டை மட்டும் குறித்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேர் தான் யாரு அங்க இருந்ததிலே மிக முக்கியமான தலைவர்கள். இவர்தான் அந்த இடத்திலே முதலாக ஜும்ஆ தொழுகை வைத்தார். இவர் கையில் தான் இரண்டு முக்கியமான தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக அதாவது இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவருடைய மரணம் எப்பொழுது நிகழ்கிறது என்று சொன்னால், இவர்கள் பத்ரு போரிலே கலந்து கொண்டு நல்ல முறையிலே வெற்றி பெற்று வருகிறார்கள். அந்த பத்ரு போரிலும் இவர்கள் கையில் தான் கொடி தரப்படுகிறது. எந்த அளவுக்கு சிறப்பு பாருங்க, முஹாஜிர்களினுடைய கொடி இவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையிலே தரப்படுகிறது. அதே போன்று உஹதுனுடைய யுத்தம் வருகிறது, உஹதுனுடைய களத்திலும் இவருடைய கையிலேயே கொடி தரப்படுகிறது. இவருடைய கையிலே கொடி தரப்பட்டு அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. போரிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குறைஷ், அந்த குஃபார்கள் சுற்றி வளைத்த போது அவர்களுக்கு மத்தியிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடி வாங்க கூடாது, அவர்கள் அண்ணலம் பெருமானார் அவர்களை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா தாக்குதல்களையும் தன்மேல் வாங்கி கொண்டு அவரிடம் போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறுதியிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் வெட்ட வரும் பொழுது இடையிலே போய் விழுகிறார்கள். அதிலே அவர்களுடைய கையிலிருந்து கொடி கீழே விடுகிறது. உடனே அதை தாங்கி பிடிக்கிறார்கள். அப்பொழுது மீண்டும் அவன் வெட்ட வரும் பொழுது அவர்கள் அவனை தடுக்கிறார்கள். அவனை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவன் மீண்டும் அவர்களை வெட்டி விடுகிறான். வெட்டிய நேரத்திலே அந்த கொடியை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இருந்து அவர்களை வெட்ட வருபவனை இவர்கள் அந்த வெட்டை வாங்கி கொண்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினார்கள். இவர்களை வெட்டி தான் நாங்கள் அண்ணலம் பெருமானாரை கொண்டு விட்டோம் என்பதாக ஒரு பொருளியை உஹது யுத்தத்திலே அவர்கள் அந்த பொருளியை கிளப்பி விட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலே கொல்லப்பட்டது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்கள் மரணிக்கும் பொழுது இவர்களுக்கு 44 வயதாகத்தான் இருக்கிறது. இவர்களுடைய மரணம் 44, அதாவது இவர்கள் ஷஹீதாவது 44வது வயதிலே இருக்கிறது. இவர்களை குறித்து அந்த உஹதுடைய களத்திலே மரணித்தவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குறான். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹு அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வ மின்ஹும் மை யன்ததிர் வ மா பத்தலு தப்தீலா. நம்பிக்கையாளர்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களை கடந்து செல்லும் பொழுது இந்த வசனத்தை, அதாவது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்லும் பொழுதுதான் அண்ணலம் பெருமானார் இந்த வசனத்தை ஓதினார்கள் என்பதாக அந்த ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த ஹதீஸிலே அந்த அண்ணலம் பெருமானார் ஓதுகிறார்கள், பாருங்கள், நம்பிக்கையாளர்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள். எதன் மீது அவர்கள் வாக்குறுதி செய்தார்களோ, அல்லாஹ்விடத்தில் எதை வாக்குறுதியாக கொடுத்தார்களோ அதை அவர்கள் உண்மையாக்கி விட்டார்கள், அதை அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள். மேலும் அவர்களிலே சிலர் வீரமரணம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய லட்சியத்தை அவர்கள் அறிந்து விட்டார்கள். வீரமரணம் அடைந்து அவர்களுடைய லட்சியத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். மேலும் இன்னும் ஒரு சிலர் அந்த ஆர்வத்துடன், அந்த எதிர்பார்ப்புடன் அந்த லட்சியத்தை அடைவதற்காக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே வசனத்தை இறக்கிறான். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்கள் அவருடைய லட்சியத்தை அடையக்கூடியவர்களாக, அவர்கள் எதை அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதியாக கொடுத்தார்களோ, எதை அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கையாக எடுத்தார்களோ அதை
நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்கள் ஒன்றும் சாதாரண மனிதர் கிடையாது. இவருடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி, நம்ம எதற்காகவும் மார்க்கத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. உலகத்திற்காக வேண்டி அதாவது மார்க்கத்திற்காக வேண்டி தான் உலகத்தை இழக்கணுமே தவிர உலகத்திற்காக வேண்டி மார்க்கத்தை இழந்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் ஈமானிலே உறுதியாக இருந்தார். தன்னுடைய தாய் வெறுத்த போதிலும், சமூகம் வெறுத்த போதிலும், தன்னுடைய தாய் வேதனை செய்த போதிலும் எல்லா நேரங்களிலும் அவர் ஈமான் உறுதியோடு இருந்தார். ஒருபொழுதும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த உலகத்திற்காக வேண்டி நாம் ஒருபொழுதும் இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடாது. அன்பிற்குரித்தான உறவுகளே, கடைசி காலத்திலே அண்ணலம் பெருமானார் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இறுதி காலத்தில் ஒரு நபர்கள் வருவார்கள். அவர்கள் எப்படி அப்படின்னு சொன்னால், உலகத்திற்காக வேண்டி மார்க்கத்தை விற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளை, அதை போன்ற விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்து இருக்க வேண்டும். இந்த சஹாபாக்களை போன்று அவர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தை இழந்தாலும், தன்னுடைய கோத்திரங்களை இழந்தாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்களோ, அதே போன்று நாமும் இருக்க வேண்டும். இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், நமக்கு எது தெரியுதோ, இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எதை அறிந்திருக்கிறோமோ அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எடுத்துச் சொன்னதின் காரணத்தினால்தான், அவர்கள் தஅவாவின் பிரச்சாரத்தின் காரணமாக தான் மதீனாவிலே ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக நம்மால் நமக்கு தெரிந்ததை பிற மக்களுக்கு சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தையும் மதிப்பையும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சஹாபாக்களை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். ஹாதா மா இன்தி வ இல்மு இன்தல்லாஹ் கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.